பண்ணி போட்டு 36ல தொடங்கி ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம்னு ஒரு 54ல கடைசியா எழுதுனது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 30 ஆண்டு ஒர்க்கு கூட தூக்கி ஓரமா வச்சிருவோம். கடைசியாக அவர் 1956 டிசம்பர் மாதம் இறந்து போறாரு. 1956 அக்டோபர்ல புத்த மதத்தை ஏற்கிறார். தன்னுடைய வாழ்நாள் இலக்காக அவர் சொன்னது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னது போலவே 4 லட்சம் பேரை கூட்டிட்டு போய் தீக்ஷா பூமியில புத்த மதத்தை தழுவுகிறார். அப்ப அவர் ஒரு 22 உறுதிமொழிகளை எடுக்கிறார். அது ஏதோ போதனைகள் கிடையாது, அது மற்றவர்களுக்கு சொன்னது கிடையாது, அவரே அவருக்கு எடுத்துக்கொண்ட அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. அந்த உறுதிமொழியில் சிவனையோ விஷ்ணுவையோ ராமரையோ கிருஷ்ணரையோ இன்னும் வரிசையா கடவுள்களை எல்லாம் பட்டியல் போட்டு இவர்களை நான் கடவுளாக ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்க, புத்த மதமே அவர்தான் புத்த மதம் தள்ளிவிட்டாரேன்னு கேட்டோம்னா அதுவும் எங்களில் ஒரு பகுதி தான், அவர் விஷ்ணுவின் அவதாரம் தான் புத்தர் அப்படின்னு இந்துத்துவவாதிகள் விளக்கம் சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொல்லுவாங்கிறது அம்பேத்கர் முன்பே யூகித்த காரணத்தினாலதான் அவருடைய 5வது உறுதிமொழி தெளிவாக சொல்கிறது, புத்தரை விஷ்ணுவின் மறுபிறப்பு என்று சொல்வதை நான் நம்ப மாட்டேன். அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, அப்படி சொல்லுவது ஷியர் மேட்னஸ், அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறார்.